கன்னி ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். நீங்க கடந்த சில மாதங்களாக அனுபவித்த மன அழுத்தங்கள், காயங்கள், துரோகங்கள் நினைவில் உங்களுக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை பத்தி தான் அந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். முதல்ல கன்னி ராசியோட அன்பு குணங்கள். உங்களுடைய அன்பு குணங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? உண்மையான அன்பு மற்றும் பராமரிப்பு. நண்பர்கள், குடும்பங்கள் எதுவாக இருக்கட்டும், உங்களுடைய உறவுகளுக்கு கூட எப்போதும் நீங்க அன்பு மட்டுமே வெளிப்படுத்துவீங்க. அவங்க உங்களுக்கு எவ்வளவு கெடுதல்களை வெளிப்படுத்தினாலும் நீங்க மற்றவங்களுக்கு அன்பை மட்டுமே பகிர்வீங்க. மனதில் எப்போதும் நல்ல ஒரு செய்திகளானது உங்களுக்குள்ள இருக்கும். உங்களுடைய உதவி மனப்பான்மையானது எப்பொழுதுமே வெளியே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு குணமாகத்தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய உணர்வு புரிதலாக இருக்கட்டும், மற்றவர்களின் உணர்வுகளை எளிதில் நீங்க புரிந்து கொள்வீங்க. மனம் காய்ந்தவர்களுக்கு கூட நீங்க உதவி செய்வீங்க. அவனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அறிந்து நீங்க உதவி செய்யக்கூடிய ஒரு சிறப்பாற்றல் கொண்ட ஒரு ராசிக்காரங்களாக இருப்பீங்க. திட்டமிட்டு செயல்படுவீங்க. நம்பிக்கை மற்றும் திறமை இதன் மூலம் உங்களுக்கு வெற்றியானது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். உங்களை பொறுத்தளவுக்கு நேர்மையும் நேர்மறை எண்ணங்களும் உங்களுக்கு இல்லை எப்பொழுதுமே இருக்கும். பொய்யாக இருக்கட்டும், மோசடியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம துரோகங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. பொய், மோசடி, துரோகம் இது அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க தள்ளி வச்சிருப்பீங்க. இது உங்களுக்குள்ள இந்த ஒரு குணங்களானது எப்பொழுதும் கிடையவே கிடையாது. உங்களுடைய உறவுகளாக இருக்கட்டும், வேலை மற்றும் பணத்துல நம்பிக்கையை நீங்க உருவாக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணங்கள் கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில இந்த ராகு கேது கொடுத்த மறக்க முடியாத சில காயங்கள், அதைத்தான் ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த ஒரு காயங்களுக்கு எப்பொழுது ஒரு மருந்தானது கிடைக்கும் அப்படின்னு நீங்க ரொம்ப நாளா நினைத்து கொண்டிருப்பீங்க. அதற்காகத்தான் இந்த ஒரு வீடியோ. இதை நீங்க முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நம்பியவர்களிடமிருந்து வந்த ஒரு துரோகம், நண்பர்கள், உறவினர்கள், இல்லைன்னா இன்னும் சிலர் உங்களுடைய நன்மையை புரிந்து கொள்ளாம இருக்கிறது, உங்களை தவறாக குற்றம் சாட்டி பேசுவது, அனைத்து விதமான 10 நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களை மட்டும் அந்த ஒரு இடத்துல குத்தி காட்டி பேசுவது, அது உங்களுக்கு பிடித்த நபரோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரோ, நிச்சயமாக இந்த ஒரு செயலானது உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும். அதுவும் உங்களுடைய நம்பியவர்கள் உங்களுக்கு இந்த ஒரு செயலை செய்வாங்க. இது உங்களுக்கு மிகவும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு கெடுதல்களை ஏற்படுத்தும். மனதளவில் ஒரு காயத்தையும் உருவாக்கும். அடுத்ததாக பணம் மற்றும் வேலையில தடைகள். வேலையில முயற்சிகள் தோல்வியடைந்து கொண்டே இருக்கும். நீங்களும் எவ்வளவோ வேலைகளுக்கு ட்ரை பண்ணி கொண்டு இருப்பீங்க. அதுவும் எவ்வளவோ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் நீங்க அதற்கு எழுதி கொண்டு இருப்பீங்க, படித்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா அதுல உங்களுக்கு வெற்றியானது கிடைக்காது. தொடர்ந்து தோல்விகள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி கொண்டே இருக்கும். பணமானது தடைபட்டு நின்றிருக்கும். கடன் சுமையாத அனைத்தும் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கியிருக்கும். ஏன்னா உங்களுக்கு சரியான ஒரு வேலை இருக்காது. இதனால உங்களுக்கு கடன் சுமையும் சரி, பணமும் சரி அதிகரித்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு கடன் சுமையை நம்ம எப்பொழுது கொடுக்க போயிடும், எப்பொழுது அந்த ஒரு பணத்தை நம்ம உங்களுக்கு திருப்பி செலுத்துவோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரமாக உங்களுக்கு அந்த ஒரு நேரமானது இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில காதலிலும் சரி, திருமண வாழ்க்கையிலும் சரி சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். தெரியாம முன்கூட்டி அவசரப்பட்டு அவங்களுடைய அழகை பார்த்து நீங்க திருமணமும் காதலிலேயே விழுந்திருப்பீங்க. ஆனா அதை நினைத்து இந்த ஒரு நேரத்துல வருத்தப்படுவீங்க. அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு நேரத்துல ஆண்களோ பெண்களோ கன்னிராசியை சேர்ந்த அனைவரும் இந்த ஒரு நேரத்தில் நினைக்கக்கூடிய ஒன்று. காதலிலும் திருமண வாழ்க்கையிலும் நீங்க எழுந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட குழப்பங்கள் உங்களை இந்த ஒரு நேரத்துல இங்கே பெரிய அளவுக்கு ஒரு தாக்கங்களை உங்களுக்குள் உருவாக்கி கொண்டிருக்கும். உறவினர்கள் உங்களை மதிப்பு தராம இருப்பாங்க. நிச்சயமா உங்களுடைய மனைவியும் உங்களுடைய கணவனும் அவங்களே உங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ உறவினர்கள் உங்களுக்கு எப்படி மதிப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள எழுந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும். இதனால மன அழுத்தமும் தூக்கம் இல்லாமலும் ஆரோக்கியத்துல பாதிப்பும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டிருக்கும். இது அனைத்திற்கும் எப்பொழுதுதான் ஒரு தீர்வானது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். இது அனைத்திற்கும் இந்த கிரகநிலை மாற்றங்களானது பதில் சொல்லும். நிச்சயமா இந்த 5 நாட்கள் உங்களுடைய கிரகநிலை மாற்றமானது மிக பெரிய அளவுக்கு ஏற்பட்ட கெடுதல்கள் அனைத்தையுமே திருத்து கட்டும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அனைத்திற்கும் முக்கியமான ஒரு காரணமாக விளங்கியது ராகு கேது. இந்த ராகு கேது கொடுத்த மறக்க முடியாத காயங்களும் துரோகங்களும் தான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகளையும் பெரிய பெரிய அவமானங்களையும் சந்திக்க வைத்தது. ஆனா இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் இந்த ராகு கேது உங்களுக்கான ஒரு நன்மைகளை உருவாக்கப் போகிறது. இதனால நீங்க அதை நினைத்து மிக பெரிய அளவுல சந்தோஷம் அடைவீங்க. இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதற்கப்புறம் நான் சொல்வதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ராகு கேதுவோட தாக்கமானது குறைய தொடங்கும். உங்களுடைய பழைய தடைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் அந்த தடைகள் உங்களை விட்டு விலகும். மனதில் ஒரு அமைதியானது திரும்ப கிடைக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு மதிப்பீடானது கிடைக்கும். அந்த முயற்சிகள் நல்ல வழியில் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஒரு முயற்சிகளானது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு தெரிந்த ஒரு சில முயற்சிகளாக இருந்தது அப்படின்னா அந்த ஒரு முயற்சிகள்ல நீங்க எடுத்த உடனே அந்த ஒரு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். ஒண்ணுமே தெரியாம அந்த ஒரு முயற்சிகள்ல நீங்க ஈடுபடுவதை தவிர்த்து கொள்வது கன்னி ராசி என்பவர்களுக்கு மிகவும் நல்லது. அடுத்ததாக புதனோட சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அறிவும் சரி, தீர்மானமும் சரி, பேச்சு திறனும் உயரக்கூடிய ஒரு நேரமாக புதன் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தை மாற்றி அமைக்கப் போகிறார். இதனால வேலை, வியாபாரம், முன்னேற்றம் இந்த மூன்றிலும் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பானது கிடைக்கும். அடுத்ததாக
கிரகத்தோட ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களை விட்டு கைவிட்ட வாய்ப்புகளை கூட இந்த ஒரு நேரத்தில் குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். என்னடா நம்ம கைக்கு எட்ட வேண்டிய ஒரு விஷயமானது நம்மளை விட்டு விலகி சென்றுச்சே, அந்த ஒரு செயலை நம்ம எப்பொழுது நம்ம மீண்டும் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விகளுக்கு ஒரு முழுமையான தீர்வை இன்று புதன் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்ததாக இந்த குரு பகவானும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை நடக்காத வேலைகளை கூட நடத்தி வைப்பார். குடும்பத்துல ஒரு அமைதியையும் உருவாக்குவார். இது அனைத்தும் குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நன்மைகளை உருவாக்குவார். அடுத்ததாக சூரியன் மற்றும் சுக்கிர பகவான் இவர்கள் இருவரும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கூட்டணிப்புடன் இருக்கிறார்கள். இதனால் உங்களுடைய உறவானது மேம்பட தொடங்கும். பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும். சமூக மதிப்பானது உங்களுக்கு உயரும். உங்களுடைய உறவுகள் நீங்க செல்கின்ற அனைத்து இடங்களிலும் உங்களுக்கான ஒரு மதிப்பானது கிடைக்கும். உங்களை மதிக்காதவர்கள் கூட இந்த ஒரு நேரத்துல அவர்களே வந்து உங்களிடம் பேசுவாங்க. நீங்க இந்த ஒரு நேரத்துல அவங்கள மதிக்காம செல்லணும். அப்பொழுதுதான் அந்த ஒரு இடத்துல உங்களுக்கான அந்த ஒரு இடமானது எப்படி இருந்தது, அந்த ஒரு வழியானது உங்களுக்குள்ள எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத அவங்க இந்த ஒரு நேரத்துல உணர்வாங்க. அப்படி நீங்க அந்த ஒரு இடத்துல காட்டினா மட்டும்தான் அவங்க இந்த மாதிரி சில செயல்களை உங்களுடைய உறவினர்கள் மற்ற யாரிடமும் காட்டாமல் இருப்பார்கள். எனவே இதனையும் நீங்க இப்படி செய்வது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நன்மைகளை மட்டுமே உருவாக்கும். அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டமான திருப்பு முனைகள். திடீர்னு நல்ல செய்திகள் வரும். எதிரிகள் யாராக இருந்தாலும் உங்களை விட்டு விலகுவார்கள். மறைந்த அதிர்ஷ்டம் கூட உங்களுக்கு செயல்பட தொடங்கும். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள்ல நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரமாக இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு. தினசரி நீங்க ஒரு மந்திரத்தை கூறணும். அதுவும் 21 முறைகள் நீங்க கூறணும். உங்களுடைய அதிபதி புதன் பகவானுக்கு நீங்க இந்த ஒரு மந்திரத்தை 21 முறைகள் காலையில எழுந்து விட்டு கூறி வாருங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்குவார். இந்த ஒரு நாள்ல நீங்க ராகு கேதுவோட பிரச்சனைகளையும் ராகு கேதுவோட மனதை நீங்க சாந்திப்படுத்துவதற்கும் ஒரு தீபத்தை சனிக்கிழமை தோறும் ஏற்றி வாருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய அளவுக்கு நன்மைகளை உருவாக்கும். இந்த ஒரு நாள்ல நீங்க ஓம் புத்தியாய நமகா, ஓம் புத்தியாய நமகா அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 21 முறைகள் புதன் பகவானை நினைத்து கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையுமே தீர்த்து வைப்பார் புதன் பகவான் உங்களுடைய அதிபதி. அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இனிமே இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு இனி வருகின்ற இந்த 5 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில இங்க பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். நீங்களே வேண்டாம் சொன்னாலும் அப்படிங்கிற அளவுக்கு நன்மைகள் உங்களை சுத்தி சுத்தி வரும். பட்ட கஷ்டங்கள், பட்ட துரோகங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது கிடைக்கும். நிச்சயமாக இந்த 5 நாட்கள் உங்களுடைய காலத்துல கன்னி ராசி அன்பர்களுக்கு வரப்போகிற ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பாக இருக்கும். இதை உங்களால மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கன்னி ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நீங்க தாங்கிய கஷ்டங்கள் இப்போது உங்களுக்கு முடிவுக்கு வந்து விட்டது. இந்த 5 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையை புதிய அதிர்ஷ்டத்தையும் புதிய உயர்வையும் புதிய சக்தியையும் தரக்கூடிய ஒரு வாரமாக நிச்சயமாக இருக்கும். எனவே நல்லவை உங்களுடைய வீட்டை மட்டும் இந்த ஒரு நேரத்தில் நிரப்பும். உங்கள் வாழ்வில் எல்லா தடைகளும் விலகி நீங்கள் நினைத்தது அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள்